கிட்டத்தட்ட 35,000 பேர் வந்து பெட்டிஷனை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு ஸ்கில் ஒர்க்கராக யூகேக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக பெட்டிஷன் சைன் பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயம். பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய உரிமைக்காக நீங்களே குரல் கொடுத்த மாதிரி இருக்கும். பேப்பர் வெளியிடப்பட்டதிலிருந்து பல கதைகள் பல இடங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கு. குறிப்பாக இந்த ILR 5 வருஷமாக இருக்கிறத 10 வருஷமாக மாற்ற போகிறாங்கன்றது யூகேக்கு உள்ள ஏற்கனவே இருக்கின்றவர்களுக்கும் இது அப்ளிகபிள் ஆகுமா, இனிமேல் யூகேக்கு உள்ள வரப்போகிறவர்களுக்கு மட்டும் இது அப்ளிகபிள் ஆகுமா என்ற குழப்பம் எல்லார் மத்தியிலையும் இருக்கு. ஆனால் பிபிசி வெளியிட்டு வைத்திருக்கிற செய்தியின் அடிப்படையில் 1.5 மில்லியன் மைக்ரண்ட்ஸ் ஆல்ரெடி யூகேக்கு உள்ளே இருக்கின்றவர்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்ற விதமாக பிபிசி செய்தியை வெளியிட்டு வைத்திருக்கு. இந்த வீடியோவினுடைய நோக்கம் ஏற்கனவே பயத்தில் இருக்கிற ஸ்கில் ஒர்க்கர்ஸை இன்னும் பயப்படுத்துறது அல்ல. ஆனால் இந்த செய்தியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்றதையும் இதை எதிர்த்து உங்களால் ஸ்கில் ஒர்க்கரை நீங்கள் யூகேக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பெட்டிஷனை செய்ய முடியும், ஒரு மனு ஒன்றை கையளிக்க முடியும். அப்படி செய்கிறதன் மூலமாக பாராளுமன்றத்தில் இவ்வளவு பேர் சைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த பெட்டிஷனில் என்ற விதமாக வாத பிரதிவாதங்கள் நடக்கிறதுக்கு இது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். ஸோ அந்த மனுவை எப்படி செய்கிறது? என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெல்கம் டு கிரிதரன் பிளாக்ஸ். யூகே தொடர்பிலான பயனுள்ள பல காணொளிகளை என்னுடைய சேனலில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வீடியோவினுடைய அப்டேட் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணவோ அல்லது வீடியோவை லைக் பண்ணவோ மறந்துடாதீங்க. அதன் மூலமாக இந்த காணொலியை யூடியூப் இன்னும் பயனுடைய பலருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போவோம். கடந்த 12ஆம் தேதி இந்த அரசாங்கத்தினுடைய ஒயிட் பேப்பர் வந்தது. இந்த ஒயிட் பேப்பரில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இன்னுமே தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னுடைய யூடியூப் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவாக அந்த வீடியோ தான் இருக்குது. அதில் ஒயிட் பேப்பரில் சொல்லப்பட்ட விஷயங்கள் முழுமையான விவரங்களை இலகுவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு வீடியோவாக பதிவு செய்திருக்கிறேன். தெரியாதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. குறிப்பாக இந்த பிபிசி வெளியிட்டு வைத்திருக்கிற செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் மைக்ரண்ட்ஸ் ஆல்ரெடி இன் யூகே ஃபேஸ் லாங் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ன்ற விதமாக இருக்குது. அதாவது யூகேக்கு உள்ளே இருக்கின்றவர்களும் இந்த பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டை பெறுறதுக்கு அதிக காலம் 10 வருடங்கள் வெயிட் பண்ணப்பட வேணுமென்றதாகத்தான் இந்த செய்தி இருக்குது. 14ஆம் தேதி இந்த செய்தி வெளியிடப்பட்டது. குறிப்பாக நியூ ரூல்ஸ் மேக்கிங் மைக்ரண்ட்ஸ் வெயிட் லாங் டு குவாலிஃபை டு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இன் த யூகே வில் அப்ளை டு பீப்புள் ஆல்ரெடி இன் த யூகே under the government plans என்றதான் ஒரு முக்கியமான செய்தி. 1.5 million foreign workers who have moved to the UK since 2020 2020க்கு பிறகு யூகேக்கு ஸ்கில் ஒர்க்கராக யாரெல்லாம் மூவ் ஆகி வந்தாங்களோ அவர்களுக்கு இதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகுது என்ற விதமாகத்தான் இந்த செய்தி இருக்குது. குறிப்பாக இது என்னதான் இருந்தாலும் இந்த 10 வருஷங்கள் யூகேக்கு உள்ளே இருக்கிறவர்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும் என்று சொல்லப்பட்டாலும் the move will be subject to the public consultant அப்படின்ற விதமாக தான் இந்த செய்தி இருக்குது. ஸோ பப்ளிக் கன்சல்டன்ட்ன்றது என்ன விதமாக இருக்க போகுது அப்படின்றது தெளிவாக சொல்லப்படவில்லை. அதே மாதிரி இந்த ஒயிட் பேப்பர்லையும் சொல்லப்பட்ட விஷயங்கள் யூகேக்கு உள்ளே ஏற்கனவே இருக்கின்றவர்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகுமா இல்லையான்றது தெளிவில்லாத விதமாகத்தான் இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கிற லேபர் கவர்மெண்ட்டில் இருக்கிற எம்பிமார்ட்ட கேள்விகள் கேட்கப்பட்ட போது கூட அவர்களுக்கும் கூட இது தொடர்பிலான தெளிவுன்றது இல்லை. எனவே அடுத்தடுத்த வாரங்களில் மிக முக்கியமான செய்திகள் வெளியிடப்படலாம். அதையும் பிபிசி செய்திகளை வெளியிட்டு வைப்போம் என்ற விதமான ஒரு விஷயங்களை தான் இந்த செய்தியில் வெளியிட்டு வைத்திருக்கிறாங்க. குறிப்பாக பிபிசி இந்த ஸ்கில் ஒர்க்கராக இப்போது யூகேக்குள்ளே இருக்கின்றவர்கள்ட்ட பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் இட்ஸ் அ பீட்ரையல், மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை எங்களுக்கு நடந்திருக்கு. குறிப்பாக எங்களுக்கு வந்து வேறு நாடுகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் நாங்கள் யூகே ஒரு நல்ல நாடு என்று சொல்லி நாங்கள் தெரிவு செய்தோம். 5 வருடங்களில் யூகே எங்களுக்கு PR தரதாக உறுதி அளித்தது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் யூகேக்குள்ளே வந்தோம். இப்போது இந்த 5 வருடங்களை 10 வருடங்களாக மாற்ற போகிறதுன்றது மிகப்பெரிய ஒரு பீட்ரையல் என்ற விதமாக தான் இந்த எல்லாருமே கதைச்சு பேசி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த செய்தி இப்படி இருக்க இதை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் இது ஒரு ஒயிட் பேப்பர், நிறைய பார்லிமெண்ட்டில் நிறைய வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டிருக்கு. ஆனால் நிறைய அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போதைய யூகே அரசாங்கம் லேபர் அரசாங்கத்துக்கு வந்து ஏற்கனவே இருந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தாலேயும் சரி அல்லது மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகரித்து வருகின்ற கட்சியாக இருக்கிற ரிஃபார்ம் பார்ட்டினாலும் சரி இவங்களுடைய கோஷம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வெளிநாட்டவர்களை யூகேக்குள்ளே குறைக்கணும். காரணம் வந்து யூகேயினுடைய மருத்துவ வசதிகளாக இருக்கட்டும், மருத்துவ வசதிகளை பெற முடியாமல் இருக்குது, வேலை வாய்ப்புகளை இலகுவாக பெற முடியாமல் இருக்குது, பல காரணங்களை முன் வச்சு இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும் சரி அதே மாதிரி ரிஃபார்ம் பார்ட்டியும் வெளிநாட்டவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டத்தை தான் கையில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த காலத்தில் லேபர் அரசாங்கம் இப்படியான ஒரு முனைப்புகளை எடுக்காட்டி
தங்களுடைய அதிகாரத்தை வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து வரும். இப்போது இந்த செய்திகள் எல்லாம் ஏற்கனவே அறிஞ்சது தான். இதெல்லாம் இப்படி இருக்க இதை எதிர்த்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், பார்லிமெண்ட்ல இந்த விஷயங்களை வந்து நேரடியாக கதைக்க போகிறது, பேச போகிறது எங்களுடைய எம்பிமார். ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுடைய லோக்கல் எம்பியை நீங்கள் மீட் பண்ண வேண்டியிருக்கும். மீட் பண்ணி நீங்கள் தனியாக போய் மீட் பண்ணலாம், அல்லது குழுவாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஸ்கில் ஒர்க்கர்ஸாக இருக்கிற நிறைய எல்லாருமே சேர்ந்து போய் நாங்கள் இப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு வெளிநாடுகளுக்கு வேறு நாடுகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தோம், யூகேக்கு தான் வந்தோம், இருந்தாலும் இப்போ இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படுமாக இருந்தால் நாங்கள் இன்னும் அதிக அளவில் இன்னும் டேக்ஸுகளை பே பண்ண வேண்டியிருக்கும், ஏற்கனவே நாங்கள் நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறோம் என்ற விதமாக நீங்கள் வந்து கதைக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு உங்களுடைய லோக்கல் எம்பியை எப்படி மீட் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. அந்த லிங்க் வந்து என்னுடைய வீடியோவினுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு போஸ்ட் கோட்டை நீங்கள் உங்களுடைய போஸ்ட் கோட்டை போட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய லோக்கல் எம்பி யார், அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ அவரை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட்டை செட் பண்ணி போட்டு போய் கதைக்கலாம், பேசலாம். ஸோ அதனுடைய லிங்க் என்னுடைய இந்த வீடியோவுக்கு கீழே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆல்ரெடி அரசாங்கத்தினுடைய ஒயிட் பேப்பரினுடைய தீர்மானத்தில் பாதிப்படைய போகிற ஸ்கில் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இணைந்து ஒரு இந்தியன் கம்யூனிட்டி ஒன்று இணைந்து இதுக்கு எதிராக பெட்டிஷன் செய்கிற மனு அளிக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனுடைய லிங்க்கும் வந்து கீழே இருக்குது, இலகுவாக நீங்கள் அழிச்சு கொள்ளலாம். இப்போ இந்த வீடியோவை செய்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட 35,000 பேர் வந்து பெட்டிஷனை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு ஸ்கில் ஒர்க்கராக யூகேக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக பெட்டிஷன் சைன் பண்ணுறது முக்கியமான ஒரு விஷயம். பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய உரிமைக்காக நீங்களே குரல் கொடுத்த மாதிரி இருக்கும். என்னுடைய ஹோம் செக்ரட்டரிக்கு தான் வந்து அட்ரஸ் பண்ணி இந்த பெட்டிஷன் வந்து செய்கிறாங்க. 5 வருடங்கள் பிஆர் இருக்கிறதுன்றதை வந்து வச்சிருக்கிற நாங்கள் எங்களுடைய இந்த உரிமைகளை வந்து பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக வந்து நீங்கள் ஆன்சைட்டியை வந்து அதிகரிக்காதீங்க. கிளாரிஃபை இல்லாமல் நீங்கள் இந்த ஒயிட் பேப்பரை வெளியிட்டிருக்கிறது எங்களுக்குள்ள இன்னும் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்குது. இந்த கேள்வி கேட்குறதுக்கும் எங்களுடைய உரிமையை அனுபவிக்கிறதுக்கும் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்ற விதமாக பல விஷயங்களை குறிப்பிட்டு இந்த விஷயங்களை வந்து ஹோம் செக்ரட்டரியை அட்ரஸ் பண்ணி இந்த ஒரு பெட்டிஷன் சைன் பண்ணுற விஷயம் வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஸ்கில் ஒர்க்கராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதனுடைய லிங்கும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்குது. மறக்காமல் உங்களுடைய பெட்டிஷனையும் சைன் பண்ணி வைக்கிறதன் மூலமாக உங்களுடைய உரிமைக்காக நீங்களே குரல் கொடுக்கறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம் தான் முக்கியமாக இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதிர்வருகின்ற காலங்களில் யூகேனுடைய அரசாங்கம் வந்து இந்த குளோபல் டேலண்ட் வீசா, அதே போல் இன்னோவேட்டிவ் ஃபவுண்டர் வீசா போன்ற வீசாக்களை வந்து அதிக அளவில் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வழியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேரை யூகேக்குள்ளே ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விதமான ஸ்கில் ஒர்க்கர் குறைச்சி இன்னோவேட்டிவ் ஃபவுண்டர் வீசா, குளோபல் டேலண்ட் வீசா, இல்லாட்டி கோல்டன் வீசா போன்ற பல வீசா நடைமுறைகளை வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து இந்த வீசாக்கள் மூலமாக யூகேக்குள்ளே வருகின்றவர்கள் மூலமாக அதிக அளவில் டேக்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் வந்து அரசாங்கத்துக்கு அதிக லாபம் இருக்குது. அது வீசா மூலமாக வருகின்றவர்களுக்கு வந்து என்ன லாபம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 3 வருடங்களில் யூகேயில் பிஆரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போதைய சட்ட திட்டங்களின்படி பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் குளோபல் டேலண்ட் வீசாவாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்னோவேட்டிவ் ஃபவுண்டர் வீசா போன்ற வீசாக்களுக்கு 3 வருடங்களில் பிஆர் எடுக்கலாம். எனவே இந்த குளோபல் டேலண்ட் வீசா, இன்னோவேட்டிவ் ஃபவுண்டர் வீசா, அது மட்டும் இல்லாமல் இந்த யூகேயில் இப்போதைக்கு பிஆர் எடுக்கிறது தொடர்பிலான விஷயங்கள், சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குன்றதையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தொடர்பிலான வீடியோக்கள் பதிவு செய்திருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய லிங்கையும் தரேன். மறக்காமல் பார்த்து பயன்பெறுங்க. இந்த பெட்டிஷன் சைன் பண்ணுற விஷயங்களை உங்களுடைய நண்பர்கள் யூகேக்குள்ளே வேலை செய்கிறவங்க யாராவது ஸ்கில் ஒர்க்கராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் அவர்களுக்கும் அனுப்பி வைங்க. அனுப்பி வைக்கிறதன் மூலமாக வந்து அவர்களும் சைன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுடையதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி பயனுள்ள இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.